ஆட்டோகேடில் இது மாதிரி பி லைனோ பாலிலைன் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஜெக்ட் செப்பரேட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் பிளாக். ஸோ அந்த பிளாக் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு இது சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+C செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக Ctrl+C Ctrl+V மாதிரி கொடுத்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் இங்கே வரும். அதனால் அப்படி பண்ணாமல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பிளாக் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இது பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாக இல்லாமல் இது வந்து ஒரு பிளாக்காக ஒரு சிங்கிள் என்டிட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பிளாக் இன் பிளேஸ் போய்ட்டு ஹேட்ச் எடிட் பண்ணலாம். இல்லைனா ஹேட்சை வந்து இந்த மாதிரி வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வேர்டெக்ஸ் போட்டுட்டு என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பிளாக்கில் பண்ணுறது வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு 4-5 ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஸோ அந்த 4-5 ஆப்ஜெக்ட்டுமே வந்து சைமல்டேனியஸாக நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். அதுதான் வந்து இந்த பிளாக் பண்ணி அதில் எடிட் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட்.